ஜாகர் படத்துல ஒரு கண்ணாடி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குங்க. அந்த கண்ணாடி அந்த படத்துல வந்தது வேற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். ஆனா உண்மையான சமுதாயத்தின் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது ஒரு பிரதிபலிப்பா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஐ திங்க் நான் பார்த்தது ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னுக்கா இருக்கும். அப்ப வந்து உண்மையிலேயே எனக்கு நிறைய பாதிப்பு குடுத்துச்சு. அந்த எண்டிங் உண்மையிலேயே என்னால ஏத்துக்க முடியாத நிறைய நிலைகள்ல இருந்தேங்க. இது இப்படி நடக்குமா? இந்த மாரி விஷயங்கள் இருக்குமா? எண்டிங் மட்டும் இல்ல. அதுல இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து இது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா உண்மையிலே அந்த இந்த சில வருடங்கள கடந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து, நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எஸ் இந்த நிலைகள் வந்து ஒரு பிரதிபலிப்பாக சமுதாயத்துல உண்மையாக இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாரி இருக்குன்னு நம்ம குறை சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாதைகள் என்ன? ஸோ சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மல்டிவர்ஸ் வந்தது உண்மையிலேயே ஒரு 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 நம்பிக்கை. ஓகே அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக மல்டிவர்ஸ் இன்னும் 2 கதைகள் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு இந்த 3ஆம் தேதி அக்டோபர் கண்டிப்பாக ஜாகர் இந்த படத்தை வந்து திரையரங்குல போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலே பிரதிபலிக்குதா இல்லையா அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக முடிவெடுக்கலாம். இது ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லைங்க. நிச்சயமாக ஒரு சமுதாயத்தின் குரலாக நிலைகள் அறிஞ்சா மட்டும்தான் அதுக்குண்டான தீர்வுகள் தேட முடியும். அதாவது மருத்துவத்துல சொல்லுவாங்க, முதல்ல வந்து டயக்னோஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் போக முடியும் அப்படின்னு. பாருங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான டயக்னோசிஸ் நிலைகள் வந்து இன்னும் புரிய வரும். அதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய தீர்வுகளும் நிச்சயமாக தெரிய வரும். நிச்சயமாக தெரியாதவங்களை பாருங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு பரவாயில்ல பகிர்ந்துக்க நண்பா. வெற்றி வணக்கம் டாக்டர் மனிதன்.